கால்ல இவ்ளோ வலியோட நீ ஏன் கஷ்டப்படுற? என்ன பண்றது திவ்யா, வேலைன்னு வந்துட்டா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரியும் பாரதி, மித்ரா மேடம் தானே உன்னை காஃபி போட சொல்லி சொன்னாங்க. ஆமா திவ்யா. பாரதி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நானும் இந்த ஆபீஸ்க்கு வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். மித்ரா மேடம் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு உன் மேல ஏதோ கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது. அது எனக்கு தெரியும், விடு, நான் பாத்துக்கிறேன். நான் வேணும்னா காஃபி எடுத்துட்டு போய் மித்ரா மேடம்க்கு கொடுக்கவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவங்க அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. நீ போயிட்டு வா, நானே எடுத்துட்டு போய் கொடுத்துடுறேன். சரி பாரதி. காருக்குள்ள ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பேசலாம்ல? ஆதி ப்ளீஸ், ஏற்கனவே எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் பேசுற மூட்ல கூட இல்ல. இட்ஸ் ஓகே, கூல். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா. என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மித்ரா, அந்த சாங் சூப்பரா தானே இருந்துச்சு, ஏன் பாட்டை மாத்தன? பிடிக்கலையா? அது ஓல்டு சாங். புதுசா இப்போ ட்ரெண்ட்ல நிறைய சாங் வந்திருக்குல்ல, அதுல ஏதாச்சும் கேட்போம். போ மித்ரா, பழைய பாட்டு தான் கேட்கறதுக்கும் பாடுறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப வர பாட்டெல்லாம் லிரிக்ஸ் என்னன்னு தெரியறதுக்குள்ள அடுத்த சாங் ட்ரெண்ட் ஆயிடுது. பழைய பாட்டெல்லாம் அப்படி கிடையாது. அந்த பாட்டுல எல்லாம் நிறைய பழைய நினைவுகள் எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கும். கேட்குற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திட்டே தான் இருக்கும். என்ன இது? மித்ரா கிச்சன்ல நின்னுட்டு இருந்தத இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்ல. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். போய் ஒரு விசாரணையை போடுவோம். மித்ரா, என்ன பண்ற? பார்த்தா தெரியலையாத்த? தோசை ஊத்திட்டு இருக்க. அது தெரியுது, ஆனா இத நீ ஏன் பண்ணிட்டு இருக்க? என்னால நம்பவே முடியல. என்ன நம்ப முடியல? நல்லா பாருங்க, இது தோசை தான், ரவுண்டா இருக்கு, தெரியுதா? உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நான் சுடுற தோசையை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அத நான் சொல்லலடிமா, நீ தோசை சுடுறதே என்னால நம்ப முடியல. ஏன் நாங்கெல்லாம் கிச்சன் இறங்கி வேலை செய்யக்கூடாதா? எனக்கு நல்லா சமைக்க தெரியும். நான் யுஎஸ்ல இருந்தப்போ நானே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டேன்.
என் சமையலுக்கு அங்க பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. ம்ம். மித்ரா, நீ சமைச்சத சாப்பிட்டவங்க இன்னுமா இருக்காங்க? என்னத்த நொக்கலா? பின்ன எந்த நாளும் இல்லாம திடீர்னு பார்த்தா கிச்சன்ல வந்து சமைக்கிற. அது சரி, என்ன விஷயம் இன்னைக்கு இந்த பக்கம்? அத கேக்குறீங்களா? எப்பவும் பாரதி தானே நமக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பாவம் பாரதி கால்ல அடிபட்டு நடக்கவே முடியாம இருக்காங்க. வலியோட ஆபீஸ்ல வேலை வேற பாத்துருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் சும்மா தானே இருக்கேன், சரி சமைக்கலான்னு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாத, இவ்வளவு நாள் நமக்கு சமைச்சு போட்ட பாரதிக்கு முடியாம இருக்கிறப்போ இந்த ஒரு நாள் நாம அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா நல்லது தானே? குழந்தைங்க வேற பசியோட இருக்காங்க. சரியா போச்சு. இவ காதுல பூ சுத்துனா பரவாயில்ல, மாலையே சுத்துறா. ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அப்படி இருக்கு இவ கதை. இத பாரதிக்கு கொடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறாத்த. ஆமா, ஆடு ஒரு மார்க்கமா இருக்கா. இவ இப்படி எல்லாம் வேலை செய்யறவ கிடையாதே. அங்க இருக்கிற பொருளை இந்த பக்கம் எடுத்து கூட வைக்க மாட்டா. அப்படியே ஆம்பளை மாதிரி தெரியவா.